போறபோது ஒரு வார்த்தை சொன்னாலாம், சுனீதி நீ திரும்பி வர மட்டும் இந்த ஆசிரம வாசல்ல மழை வெயில் எல்லாம் என் தலையில இங்கேயே நிற்க போறேன், ஸ்நானம் கனம் தந்ததாவனம் போஜனம் இல்லை நிதிரை இல்லைன்னு விடாளா. அம்மா நான் சுருக்க சுவாமி பார்த்து அழிச்சுன்னு வரேன்னு விட்டான். என்னமோ சுவாமி கடையில இருப்பாள், அழிச்சுன்னு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. குழந்தைதானே நடு காட்டுல போய் அம்மா சொன்ன தெய்வம் இங்கே அம்மா சொன்ன தெய்வம் இங்கேன்னு கத்திட்டுதான். இது யாரு காதுல விழுந்ததுன்னா பிரம்மலோகத்துல போய் காதுல விழுந்துதான், நாரதர் காதுல. நாரதஸ்ததுபாகர்ண்ய ஞாத்வாஜாஸ்யசிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தன்யகக்ரேன வாணிலாப்ராஹ விஸ்மிதः அஹோ தேஜः க்ஷத்ரியாணாம் மானபங்கமமிருஷ்யதாம் பாலோப்யயம் ஹிதாதத்தே யதமாதுரசத்வஜः. நாரதர் கேட்டு ஓடி வந்து அவுத்தான பாதே அவுத்தான பாதேன்னு கூப்பிட்டாள். ஸ்பிருஷ்ட்வா மூர்தன் அகக்னேன பகவத் சரணத்துல துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணின கை நாரதருடைய கை. அந்த கையால போய் தலையை தொட்டாளாம். அஸ்தமஸ்தக தீட்சேது மந்திரசாஸ்திரத்திலே தொட்டு, என் அப்பனே என்னடா எங்க பரவிட்டு போறே என்னன்னு கேட்டாளா. மனசுக்குள்ள நினைச்சுட்டாளாம், ஓ தேஜகா க்ஷத்ரியானா ஒரு விளையாட்டாயா கீழே பிடிச்சி தள்ளனத்துக்காக இந்த கேசை வைகுண்டத்துல கொண்டு போய் கொடுக்க பரவிட்டு போறதே என்ன வேகம் குழந்தைக்கு. இன்னும் உள்ளூர சந்தோஷப்பட்டு என்னடாப்பா விளையாட்டாயார் கோவிச்சனத்துக்காக இப்படி போய் சுவாமி தேடின்னு போறதுண்டாடா, இதெல்லாம் குடும்பத்துல இருக்குதாண்டா, எல்லாம் சரியா போயிடும் ஆத்துக்கு போனாளா. உடனே குழந்தை பார்த்து, தாத்தா உங்களுக்கு என்னமா எங்க குடும்ப விவகாரம் தெரிஞ்சது, கிம் திருஷ்டம் யோகராசா யோக பலத்தால தெரிஞ்சுட்டா, நீங்க ஞானியா தோன்றுது 6 நாள். அப்பா நான் பிரம்மபுத்திரன்டா நாரதர்னு கேள்விப்பட்டிருக்கியான்னாள். எங்க அம்மா கதை சொல்ற போது சொல்லியிருக்காள் தாத்தா சொன்னாள். ஆத்துக்கு போனாளா, நீங்க ஏதாவது வழி சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்ல அவனா ஆத்துக்கு போக சொல்லி நீங்க சொல்ல வேணா நான் பாத்துக்கிறேன்னு கொடுத்தான். நாரதர் பார்த்தாள், இந்த குழந்தைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும்னு தீர்மானம் பண்ணி, அப்பா நான் வருமனை பரீட்சை பண்றதுக்காக ஆத்துக்கு போன்னு சொன்னேன். ஜனன்யாபீத பந்தா சவை நிஸ்ரேயசஸ்யதே. உங்க அம்மா சொன்ன மார்க்கம் தான் உங்க அம்மா சொன்ன மார்க்கம்னாளா, அதை ஆவர்த்தி பண்ணிக்கணும். ஜனன்யாபீத பந்தாக ஜனன்யாபீத பந்தாக, உங்க அம்மா சொன்ன வழிதான் அம்மாவாகிற வேதம் சொன்ன வழி. ஜனன்யாபீத பந்தா சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜததி பிரவணாத்மனா தர்மார்த்தகாமமோட்சாக்ஷ்யம் யயிச்சேச்சேய ஆத்மனः ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த புருஷார்த்தம் வேணும்னாலும் மனுஷ பிரயத்னத்தால அடைய முடியாதா. ஏகமேவ காரணம் விட்டாள். என்ன ஹரேஹே பாதசேவனம், பகவத் சரணார்ச்சனம் தான் எல்லாத்துக்கும் ஹேத்துன்னு விட்டாள். தர்மம் வேணும்னாலும் பகவத் சரணத்தான் அர்ச்சனம் பண்ணும், அர்த்தம் வேணும்னாலும் அப்படித்தான், காமம் வேணும்னாலும் அப்படித்தான், மோட்சம் வேணும்னாலும் அப்படித்தான். ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். தத்தாதகச்ச பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதாஹரே. இங்கிருந்து புறப்பட்டு மதுவனம் போ யமுனா தடத்திலே, துளசி மண்டிதமான தேசம், நித்தியம் பகவானங்க அப்படி அலட்சிதனாய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அங்க போன்னு சொன்னாளா, அங்க போய் ஸ்நானம் பண்ணு, 3 காலம் பிராணாயாமம் பண்ணு, ஒரு மூர்த்தியை பண்ணி வச்சு பூஜை பண்ணு, பூஜை பண்ணின மூர்த்தியை உள்ள பாரு நாள். குழந்தை அப்ப அழுதுதான், தாத்தா ஸ்நானம்னா என்னன்னு தெரியாது, பூஜைக்கு மந்திரம் தெரியாது, சுவாமி எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சானா தியானம் பண்றதுக்கு எனக்கு தெரியாதுன்னு நாளா. பிதா அநாதரம் பண்ண குழந்தை நாளா. நான் அழிச்சுன்னு போறேன் நாளா. நாரதர் நான் அழிச்சுன்னு போய் ஸ்நானம் பண்ணி வைக்கிறேன், கௌபீனம் கொடுக்குறேன், கட்டிசூத்திரம் கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு பிம்பத்தை பிடிச்சி தரேன் நாளா. மந்திரம் தெரியாதே நாளா. துவாதசாட்சர மகாமந்திரத்தை உபதேசம் பண்றேன் நாள். ஸ்வரூபம் தெரியாதே உள்ள பாக்குறதுக்கு நாளா. நான் சொல்லி தரேன் நாளா. குழந்தைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அது மாதிரி ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினாள். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷேட்சணாதரம்
பிரணதாஸ்ரயணம் பிரம்மணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்ராங்கங்கணஸ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கசக்ர கதா பத்மைः அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீடினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌஷேயவாசசம் காஞ்சீகலாபபர்யஸ்தம் லசத்காஞ்சனநூபுரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம் பத்யாம் நகமணிஸ்ரேண்யா விலசத்யாம் சமர்ச்சதாம் ஹிருத்பத்மகர்ணிகாதிஷ்யம் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம் ஸ்மயமானமபித்யாயேதி சானுராகாவலோகனம் நியதேனைகபூதேன மனசா பரதர்ஷபம். சுவாமி எப்படி இருப்பன் தெரியுமா? எந்த பக்தாள் வரப்போறாள்னு கருணை தெரிகிய கட்டாட்சத்தோட நவரத்ன கச்சிதமான கிரீட்டம், ஊர்த்வ திலகம், உன்னத நாசிக, சவந்த அதரம், சுத்தமான தந்த பங்கி, மகர குண்டலம், திவ்யமான கர்ண பிரதேசம், சங்கம் போன்ற கண்டம், விஷாலமான மார்பு, சங்கசக்கரம், கதே பத்மம், சதுர்புஜம், வனமாலே, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், முக்தாஹாரம், வைஜெயந்தி, ரத்ன கங்கணம், திவ்யமான ரத்ன கச்சிதமான அங்கதம், ஸ்வர்ணமயமான காஞ்சி, யோகித்யேயமான ரணம், மங்களமான நூபுரம், கல்யாண காத்திரம். அப்படி சுவாமி பாரு நாளாம் உள்ள சுவாமி புருஷனா ஸ்திரீயான்னு கேட்டுதான் குழந்தை. புருஷம் வனமாலினம், புருஷ சப்த வாக்கியம் நாளாம், அப்பா தெரிஞ்சுதான் நாளாம், மறுபடியும் சொல்றேன் நாளாம். கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீதகௌஷேயவாசசம். மறுபடியும் குழந்தைக்கு பகவத் ரூபத்தை அனாயாசமாய் ஹிருதய கமலத்திலே பார்ப்பதற்கு உபதேசம் பண்ணி, சுவாமி புதுசா வல்லடா, அங்க சுத்தனா இருக்கான்னாளா. ஆமா, இனிமே நீ அழிச்சுன்னு வரல, பல்லக்கில உள்ள இருக்கான் அவன், உனக்கு தெரியல, அஜ்ஞானம் ஏறி கிடக்கு. அப்படி அந்த ஆவரணத்தை விலக்கி விட்டு பாரு, உள்ளே தெரியும் நாளாம். அந்த ஆவரணத்தை விளக்க வாதசாட்சர மகாமந்திரம் உபதேசம் பண்றேன்னு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இதுவும் சேர்ந்து 11,000 கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அதனால இறஞ்சி கத்தனம் விட்டாள் இந்த துவாதசாட்சர மந்திரத்தையும். ஹரே நமகான்னு கத்தனம் விட்டாள், அதுவும் சேர்ந்துதான் 11,000 கிரந்தமா. ஹரே நம இத்யுச்சை உச்சதே சர்வபாதகை. ஹரே நமகான்னு இறஞ்சி எத்தனை சக்தி இருக்கோ அத்தனை கத்தனம் விட்டாள் அத்தியாயத்துக்கு அத்தியாயம். அதுக்காகத்தான் ஒரு அத்தியாயத்தையும் ஹரே நமகான்னு கத்துறது. அப்படி கத்தினா சர்வபாவமும் போயிடுமா. அப்படி கடைசியில போய் சொல்ல போறாள் பிரம்மனிஷ்டாள். ஹரே நமகான்னு கதறணுமா, அத்தியாயத்துக்கு அத்தியாயம் சொல்லணும்னு விட்டாள். அப்படி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்த்ரேணானேன தேவஸ்ய குர்யாத் திரவ்யமயீம் புதஹ சொல்லி உன்னுள்ளேயே ஆக்ரம்ய கிருத்வத்ம கர்ணிகா விஷ்ணும் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம். ஹிருதய கமலத்துல சுவாமி நிற்கிறான் பாரு, ஸ்மயமானம். ஆமா, மந்தஹாசத்தோட மங்கள கட்டாட்சத்தோட சுவாமி உள்ள நிற்கிறான். இப்படி பாரு நாளாம். பாக்கியமான பூஜைக்கு துவாதசாட்சர மகாமந்திரத்தாலே ஷோடசோபச்சார பூஜை பண்ணி இப்படி நான் சொல்லி கொடுத்தபடி உள்ள பாரு நாளாம். மதுவனத்து கழிச்சுன்னு போனாள், ஸ்நானம் பண்ணி வச்சாள், மறையறிவை கட்டினாள், தலையை தோட்டினாள், கௌபீனம் கட்டி சூத்திரங்கள்லாம் கொடுத்தாள், பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜைக்கு எல்லாம் நாரதர் எடுத்து வச்சுட்டார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு நின்னுது. இவர் என்ன நினைச்சார், நான் மந்திரோபதேசம் பண்ணின குரு, அதுக்காக நமக்கு நமஸ்காரம் பண்ணான்னு நினைச்சாள். பூஜை பண்ணாம நின்னாள். ஏன் பூஜையை ஆரம்பியேன்னாள். இல்ல, எங்க அம்மா நிர்ஜனமான இடத்துல பண்ணணும்னா நீங்க இருக்கே, நாளைக்கு வேணா ஆரம்பிச்சுக்கிட்டுமா பூஜைன்னு தான். நீங்க இருந்தா இது சஜனமா ஆயிடுமே, விஜனமா ஆகாதேன்னாள். அப்பதான் நாரதர் நினைச்சாலாம், சுவாமி என்னமோ வருஷக்கணக்கில் வருவாள் நினைச்சேன், மாசக்கணக்கில் ஓடி வர போறான் குழந்தைக்குன்னு விட்டாளா. மனசுக்குள்ள நினைச்சுன்னு அங்கிருந்து பரப்பிட்டு விட்டாள்.